பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் பரலோகத்தின் மாதிரி என்று சொல்லி நான் பலமுறை இந்த சர்ச்சில் நான் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்திக்கு போவதற்கு முன்பதாக நம்ம சில அறிக்கைகளை நம்ம செய்வது வழக்கம். ஹல்லேலூயா. அது நம்ம சர்ச்சுடைய கல்ச்சர், அது கலாச்சாரமாக மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதை நம்ம செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எப்போதும் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஓகே, எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? மொதல் காரியம் என்னது? நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அடுத்து, நான் தேவனால் நேசிக்கப்பட்டவன். அடுத்து, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். அடுத்து, நான் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ அதை மறந்துடக்கூடாது. எப்போதும் நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை அறிக்கை செய்கிறதுனால அதை நீங்கள் உங்கள் பைபிளில் நீங்கள் அங்கங்கே குறிப்பிட்டு வச்சுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனம் வாசிப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் மகிமை பொரிந்தனவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும்பொழுது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்புறம் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அவருக்கு முன்பதாக சேர்க்கப்படுவார்கள். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த காலையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த வசனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைய எங்களுக்கு தேவையான மன்னாவை, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்தை, பலத்தை, ஆத்மா வளர்ச்சிக்கான காரியங்களை, அபிஷேகத்தை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்தினீர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உம்முடைய சத்தத்தை, உம்முடைய வார்த்தையை கேட்டபடியினால நாங்கள் பிழைத்து கொண்டோம். உம்மிடத்தில் சத்திய வசனங்கள் உண்டு. இது உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள். அது எங்களுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் எடுத்து தியானிக்கும் போது எங்கள் ஆத்மா பலனடைய, எங்கள் ஆவி பரிசுத்தம் அடைய, ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமக்காய் வாழும்படி ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 25வது அதிகாரம். போன வாரம் நாம் அதிலிருந்து 10 தாளந்துகளை குறித்து நம்ம பார்த்தோம். 5, 2, 1 தாளந்தை ஒரு எஜமானன் தன்னுடைய ஊழியர்களுக்கு பிரித்து கொடுக்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மத்தேயு 25வது அதிகாரத்தை ஒரு முழு ஆய்வை நம்ம செய்ய போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த மத்தேயு 25வது அதிகாரம், இந்த மத்தேயு 25வது அதிகாரத்தை இயேசு பேசின பிறகு அடுத்த சம்பவம் இயேசுக்கு என்ன நேரிடுகிறது தெரியுமா? இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யூதாஸ் போய் பேரம் பேசுகிற ஒரு காரியம் நடக்கிறது. அப்புறம் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு சொன்ன பிறகு என்ன நடக்கிறது? அங்கே இயேசு தன்னுடைய சீசர்களை வரவழைத்து எல்லோருக்கும் ராப்போஜனத்தை போதிக்கிறார். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையை இயேசு போதிக்கிறார். அந்த இரவுல ராப்போஜனத்துக்கு பிறகு இயேசு எங்கே போகிறார்? கெத்செமனி தோட்டத்திற்கு அவர் ஜெபிக்கும்படி கடந்து போகிறார். அந்த கெத்செமனி தோட்டத்தில் தான் இந்த யூதாஸானவன் வந்து முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்து இயேசு அந்த ராத்திரியில அவரு கைது செய்யப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த ராம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை விசுவாரித்து அந்த காலையிலே இயேசுவை சிலுவையில் போட்டார்கள். ஹல்லேலூயா. சிலுவையில் போட்ட பிறகு இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி அவர் மரித்து அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் என்னது? அவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இதுதான் அந்த கடைசி கட்டம். கடைசி கட்டம் இயேசுக்கு தெரியும். இதுக்கு அங்கிட்டு அவருடைய காலம் முடிந்தது என்று சொல்லி, பூமியில் அவருடைய மனுஷ வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அவர் அறிந்தபடியினால அவர் சீசர்களை கூப்பிட்டு இந்த காரியத்தை அவர் போதிக்கிறார். என்னத்தை குறித்து போதிக்கிறார்? தேவ ராஜ்யம் வரப்போகிற காலத்தில் இப்படி தான் இருக்கும். 25வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம்.
அன்றையும் தேவ ராஜ்யம் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு ஆதாரம், உங்களுக்கு உண்மையிலே ஆதாரம் வேணுமா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி போயிட்டு திரும்பி வந்து தன்னுடைய ஜனங்களை எடுத்துக்கொண்டு நியாயம் தீர்ப்பாரா இல்லையா என்கிறதுக்கான உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா மத்தேயு 25வது அதிகாரம் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு அஸ்திபாரமான ஒரு ஆதாரம். அல்லேலூயா. அன்றையும் தேவ ராஜ்யம் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இயேசு சொல்லுகிறார் 10 கன்னிகைகளை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்படி 10 கன்னிகைகள்? 5 புத்தி உள்ள கன்னிகர்களும் 5 புத்தி இல்லாத கன்னிகைகளும் போல இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அதை பேசிட்டு அவர் சொல்லுகிறார், ஒரு தூர தேசத்துக்கு போகிற எஜமானன் தன்னுடைய ஊழியர்களை கூப்பிட்டு அவன் தாளந்துகளை காசு கொடுத்துட்டு போறத பேக்ஸ் ஆஃப் கோல்ட் அவர் வைத்திருந்தார். அதை எடுத்து தாளந்துகளாக அந்த காசை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க அவன் திறமைக்கு தக்க அந்த தாளந்துகளை அவர் பகிர்ந்து கொடுத்துட்டு போறதாக. ஒரு தாளந்து 20 வருஷம் சம்பளம். உங்களுக்கு தெரியுமா? 20 வருஷம் சம்பளம். அது அப்புறம் அவ்வளோ மதிப்புக்கூடிய அந்த காரியம். அல்லேலூயா. கிட்ட 20 வருஷத்துக்கான சம்பளம். அல்லேலூயா. ஆமென். ஸோ பிரியமானவர்களே, இப்படி தாளந்துகளை கொடுத்துட்டு போகிற ஒரு எஜமானனை குறித்து அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்லுகிறார்? அப்புறம் தேவ ராஜ்யம் எப்படி இருக்கும்னு சொல்றார். அந்த ராஜ்யத்தின் அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு வரும்போது சொல்றார், அன்றையும் மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையில அவர் வரும் பொழுது மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார், அதோடு சேர்ந்து தூதர்களோடு அவர் இருப்பார் என்று சொல்லி அவர் வந்து தன்னுடைய ஜனங்களை அவர் சேர்த்துக் கொள்வார். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? அல்லேலூயா. இதுதாங்க ஆதாரம். அல்லேலூயா. சபையை இயேசு விட்டுட்டு போனதுக்கு காரணம் திரும்பி வந்து நம்மளை அவரோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் அவர் திரும்பி வந்து தன்னுடைய ஜனங்களை அவர் பக்கமாய் சேர்த்து கொள்வதற்கான அந்த காரணம் என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம மத்தேயு 25வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் இந்த 10 கன்னிகைகளை குறித்து பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ராத்திரியில் மணவாளன் வரும் பொழுது எண்ணெய் இல்லாதவர்களாக காணப்பட்ட 5 புத்தி இல்லாத அந்த கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த 13வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், therefore keep watch, விழித்திருந்து அந்த மணி நேரத்துக்காய் நீங்க காத்திருக்க வேண்டும் என்று. மணவாளன் எப்போ வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியாத பட்சத்தில் நீங்க விழித்திருந்து காத்திருக்க வேண்டும் என்று. 3வது வசனத்தில் புத்தி இல்லாத அந்த கன்னிகைகள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய எண்ணெயை சேமிக்காதபடி. 3வது வசனத்தை வாசிங்க. தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போக. எண்ணெயை கூட கொண்டுட்டு போல, ஒரு சேர்த்து வச்சு எக்ஸ்ட்ரா கொண்டு போவோம் இல்லை, இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. ஆனால் மணவாளன் வர கொஞ்சம் தாமதமாயிருச்சு. அப்படிதான் போட்டிருக்கு. அடுத்து வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளை கொண்டும் கூட. 5வது வசனத்தை வாசிங்க. மணவாளன் வர நல்லா கவனிங்க. மணவாளன் வர தாமதிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிக்கும், ஆனா நிச்சயம் அவர் வருவார். பிரியமானவர்களே, நிச்சயம் அவர் தம்முடைய ஜனங்களை அவரோடு சேர்த்து கொள்ளும்படி அவர் இறங்கி வருகிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம நினைக்கலாம், இயேசு என்ன இன்னும் காணோம். ஒரு ரட்சிக்கப்படாதவன் ஒரு பிரசங்கியாரை பார்த்து விடைக்கிறான், இயேசு வருவாருன்னு சொன்ன சைக்கிளில் வந்திருந்தா கூட இன்னொரு வந்து சேர்ந்துருக்கலாமேன்றான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? மணவாளன் வர தாமதித்தாலும் அவர் வருவார். அல்லேலூயா. அவர் வந்து சேருவார். அல்லேலூயா. நிச்சயம் அவர் வருவார். அதனால தான் இயேசு இந்த ஓமையை அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு அவர் நேரடியாக சிலுவைக்கு போகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது கடைசி கட்ட செய்தி. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இயேசு அங்கே பேசுகிறபடினால இதுக்கு நம்ம அதிக கவனத்தை நம்ம செலுத்த வேண்டும் இந்த காலை வேளையில். மத்தேயு 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து இயேசு பேசுகிறார். அப்பனா என்ன அந்த ஓமையில இயேசு சொல்ல வருகிறார்னு சொன்னா, உன்னுடைய திரி, உன்னுடைய வெளிச்சம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அல்லேலூயா.
அந்த திரி எழிஞ்சு கொண்டு இருப்பதற்கு தேவையான எண்ணெயை நீதான் சேர்த்து கொள்ள வேண்டும், நீதான் கூட எடுத்துக்கொண்டு போக வேண்டும். மணவாளன் வருவது தாமதமோ சீக்கிரமோ அது நம்மளுடைய பிரச்சனை அல்ல. நம்மளுடைய பிரச்சனைன்னா அந்த திரி அந்த நேரத்தில் மணவாளன் வரும்போது அந்த எண்ணெயும் திரியும் அங்கே நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இது ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. சபை விழித்திருக்க வேண்டும். அந்த 13வது வசனம் தான் நமக்கு முக்கியமான ஒரு கீயாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கீப் வாட்ச். இதுதான் நம்மளை விழித்திருங்க. ஒரு நாள் 2 நாள் போனோன்னே அப்புறம் நமக்கு சோர்ந்து போய் நம்முடைய உலகத்து காரியங்களில் போய் அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தை மறந்து நம்ம சொந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறோம். விழித்திருங்க. வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, உலகம் எங்கிலும் சுத்தியும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. நம்மளை சேர்த்து கொள்ளும்படி நிச்சயமாக நம் மணவாளன் திரும்பி வருகிறவராக இருக்கிறார். ஸோ முதல் கட்டம் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் இயேசு சபை ஆயத்தத்தை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், எண்ணெய் உள்ளவர்களாக எக்ஸ்ட்ரா ஆயிலோட காணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நிச்சயம் நம்மளை சந்திக்க வருவார். ஒன்று அவர் உங்களை சந்திப்பார், இல்லை நீங்கள் அவரை சந்திப்பீங்க. 2ல் 1. அல்லேலூயா. ஆமென். அடுத்து 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும், 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் அங்கே எஜமானன் தன்னுடைய ஊழியர்களுக்கு தாளந்துகளை கொடுத்து கொண்டு போகிறவனாக அங்கே அவர் பேசுகிறார். அப்போ தூர தேசத்துக்கு போகிற அந்த எஜமானன் தன்னுடைய வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு அவர் தாளந்துகளை கொடுக்குறார். இதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதை வச்சு வேலை செய்யுங்க, இந்த காசை வேலை செய்ய விடுங்க, உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். தேவ ராஜ்யம் எப்படி தெரியுங்களா? இட் இஸ் ஆல் அபவுட் டெலிகேஷன். It's not about one man. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யம் ஒரு மனுஷன் உழைப்பதற்கான அந்த ராஜ்யத்தினோட வேலை கிடையாது. எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று சொல்லி தான் இயேசு விரும்புகிறார். ஆகையால தான் இயேசு என்ன செய்கிறார்? எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக அவர்கிட்ட இருக்கிறத, அவர் சம்பாதித்து வைத்ததை, அவருடைய ஆஸ்தியை எல்லோருக்கும் பங்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு தேவ ராஜ்யம் ஒரு ஆளால் கட்டப்படவே முடியாது. அதனால தான் வேலைக்காரர்களை அவர் வரவழைக்கிறார். இருக்கிறார். It takes a group of people, it takes a community, it takes the people of God, it takes the entire church of God. Hallelujah. தேவ சபை, தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து தனக்கு கர்த்தர் கொடுத்துட்டு போன அஸ்தியை பயன்படுத்தி அதை நம்ம பெருகி கொள்ள வேண்டுமே. ஆனால் பெருகி கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை நம்ம புதைத்து வைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஸோ 2வது கட்டத்தில் இயேசு அங்கே மறைமுகமாக என்ன பேசுகிறார்? உன்னுடைய ரட்சிப்பை வேலை செய்ய விடு. நீ ரட்சிக்கப்பட்டது போல நீ உனக்கு நான் கொடுத்த தாளந்தை வைத்து இன்னொரு ஆத்துமாவை நீ சம்பாரி, இன்னொரு தேவ ராஜ்யத்தை கட்டும்படி, சபையை கட்டும்படி, சபைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். பிறகு அந்த எஜமானன் திரும்பி வந்து அவனுக்கு கொடுத்த தாளந்தை திருப்பி கேட்கிறவராக இயேசு தன்னை குறித்து பேசுகிறதை நம்ம மறந்து போயிடவே கூடாது. பிரியமானவர்களே, இயேசு நமக்கு கொடுத்துட்டு போன அபிஷேகத்தை, வல்லமையை, அதோட ரொம்ப முக்கியமான ரட்சிப்பை, அவர் சிந்தின ரத்தத்தை, அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்துட்டு போனதை திருப்பி வந்து கணக்கு கேட்காம இருக்க மாட்டார். அல்லேலூயா. நிச்சயம் அவர் நம்ம இடத்துல வந்து கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். ஸோ 1வது கட்டம், நம்மளை இயேசு விழிப்புள்ளவர்களாக, என்னைக்கு எண்ணெய் உள்ளவர்களாக, நெருப்பு உள்ள அக்கினி உள்ளவர்களாக, திரி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். 2வது இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு நான் கொடுத்ததை நீங்க பயன்படுத்தி அதை பெருக்கிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு உங்க மேல ஊற்றினதை, உங்க மேல அபிஷேகம் பண்ணினதை அதை நீங்க பெருக்கிக் கொள்ள வேண்டும். நான் திருப்பி வந்து கொடுத்ததை நான் திருப்பி கேட்பேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து எல்லாம் திருப்பி எடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். அப்ப இந்த ஓமைகளை நீங்க வாசிக்கும் போது 1வது இயேசு சொல்ற விழித்திருந்த ஆயத்தமாயிரு. 2வது நான் கொடுத்த அபிஷேகத்தை, வல்லமையை, வார்த்தையை, ரட்சிப்பை பயன்படுத்தி இன்னொரு ஆத்துமாவை சம்பாரி, இன்னொரு காரியத்தை நீ செய், அதை பெருக்கிக் கொள்ளு. நான் திருப்பி வந்து நான் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறேன். சபையை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். எஜமானன் தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து தான் அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். வெளியே ரோட்ல போறவங்களாம் கூப்பிட்டு தாளந்து கொடுக்கவில்லை. அல்லேலூயா.
தனக்கென்று ஒப்பு கொடுத்து தன்னுடைய விஞ்ஞாட்டில் வேலை செய்கிற, தன்னுடைய வயலில் வேலை செய்கிற சொந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு தான் அவர் நம்பி கொடுத்துட்டு போறார். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு தான் ஆண்டவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். மூணாவது 31வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் செம்மறிகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறவராக இயேசு அங்க பேசுகிறார். இது என்னத்தை குறிக்கிறது? நியாய தீர்ப்பையும் தேவ ஜனங்களையும் தேவ ஜனங்களை அல்லாதவர்களையும் கர்த்தர் பிரித்து நித்திய நரகத்துக்கும் நித்திய தண்டனைக்கும் நித்திய ஜீவனுக்கும் கர்த்தர் பிரித்து ஜனங்களை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த ஓமையை நீங்க 3 பங்காக நீங்க பிரித்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போய் நம்ம சபையை உருவாக்கி நம்ம கையில் கொடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிட்ட பிறகு திரும்பி வந்து நான் சபையை நியாயம் தீர்ப்பேன், சபைக்கு நான் திருப்பியும் வந்து என்ன செய்வேன், கணக்கு கேட்பேன்னு சொல்லி சபையை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அப்புறம் சொல்லுகிறார், நான் திரும்பி வந்து ஏன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து சகல ஜாதியை என்னிடத்துல நான் சேர்த்துக் கொள்வேன். அப்பொழுது செம்மறியையும் வெள்ளாடுகளையும் ஒரு பக்கம் ஒரு என்னது வலது பக்கத்தில் நான் செம்மறியை பிரித்து இடது பக்கத்தில் ஆடுகளை நான் பிரித்து நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி என்னது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின நித்திய என்னது ஜீவனுக்குள்ள நீங்க பிரவேசிங்க என்று சொல்லுகிறார். அடுத்து இயேசு சொல்லுகிறார், ஆடுகளை பார்த்து வலது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பிசாசுக்கு ஆயத்தம் பண்ணின நித்திய நரகத்துக்கு அல்லது நித்திய தண்டனைக்கு நீங்க போங்க என்று சொல்லி. This is the most clearest picture we are going to get as a church, as a message from the Lord. இயேசு என்ன செய்தார், என்ன செஞ்சார், என்ன செய்ய போகிறார் என்பதுக்கான பிரியமானவர்களே, ஆயத்தமாய் இரு சபையே, விழித்திருந்து உன் எண்ணெய் குறையாமல் உன்னை காத்துக்கொள். நான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது, நான் கொடுத்துட்டு போனதை நீ பெருக்கிக் கொள்ளு, அதை காத்துக்கொள்ளு, அதை புதைச்சி வைக்காத, அதை கொடுத்ததுக்கு நீ பெருக்கிக் கொள்ளு என்று சொல்லி இயேசு தன்னுடைய ஜனங்களை பார்த்து நான் கணக்கு கேட்க வருவேன்னு சொல்லுகிறார். அப்புறம் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் அமர்ந்து தூதர்கள் சேனைகளோடு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வரவழைத்து 2ஆக பிரித்து ஒன்று நித்திய ஜீவனுக்கும் ஒன்று நித்திய தண்டனைக்கும் கர்த்தர் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இதை விட நமக்கு என்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நமக்கு தேவையாக இருக்கிறது? இன்னைக்கு ஆடுனா என்ன, செம்மறினா என்ன வாசிப்போம். 32வது வசனத்தை வாசிச்சு முடிச்சிருங்க. சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனமும் அவருக்கு முன்பதாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளை பிரிக்கிறது போல வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் செம்மறியை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா யாரு இப்ப சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்காரோ அவருக்கு இப்ப ராஜா என்ற டைட்டில் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்கள், அதாவது வலது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இவர் ராஜாவாயிருவாரு. ஒழுங்குதா என்ன சொல்றேன்னு, இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன் மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையால வந்து தூதர்களோடு வருவார். அவர் என்ன செய்வார், தன்னுடைய சிங்காசனத்தில் மகிமை சிங்காசனத்தில் உட்காருவார். அப்பொழுது வலது பக்கத்தில் பார்த்து யார் பேசுவார், ராஜா பேசுவார். அப்போ வலது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் ராஜாவாக இருப்பார், இடது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் நியாயாதிபதியாக இருப்பார், ஜட்ஜாக இருப்பார். ஒரு பக்கத்து அவர் சன் ஆஃப் மேன் த ஜட்ஜா இருப்பாரு, இன்னொரு பக்கத்து த கிங்கா இருப்பாரு. இப்ப யாரை நீங்க பார்க்க விரும்புறீங்க, ராஜாவா பார்க்க போறீங்களா, நியாய தீர்க்க வருகிற நியாயாதிபதியை நீங்க பார்க்க போறீங்களா? which one you want to see? வாசிப்போம். அப்பொழுது ராஜா அவரை பார்த்து தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் உலகம் பண்ணப்பட்டிருக்கிற உண்டாகுவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம். போதும். ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ராஜா பார்த்து வடது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாரு, செம்மறியை பார்த்து சொல்லுவாரு, நான் ராஜா, என் ராஜ்யம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண, இதை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். அது எப்போ ஆயத்தம் பண்ண? உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பதாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணதை உங்களுக்காக நான் வச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ராஜ்யத்தில் கர்த்தர் நமக்கு பங்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவோடு சேர்ந்து ஆளுகை செய்ய அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 41வது வசனம். அப்பொழுது பார்த்து அவர் ஏன் சபிக்கப்பட்ட இங்க ராஜான்னு போட்டிருக்கு, அங்க அவர்னு போட்டிருக்கு? நல்லா யோசிக்கணும். then the king, இங்க then he அப்படின்னு போட்டிருக்கு. வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். வாசிப்போம். அவர் சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போடுங்கள். நித்திய அக்கினியிலே போடுங்கள். அல்லேலூயா. வாசிப்போம். அந்தபடியே, நல்லா கவனிங்க, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், ஒரு கூட்டம் நித்திய ஆக்கினையை அடைவதற்கு, தண்டனையை அனுபவிப்பதற்கும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். என்னைக்கும் இயேசு சொல்றார், 2 குரூப்பை நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்றார். 2 குரூப்பை நான் பிரித்து எடுப்பேன். ஒரு குரூப்பை ஒரு பக்கத்தை அனுப்புவேன், ஒரு குரூப்பு ஒரு பக்கத்தை அனுப்புவேன். ஒரு குரூப்பு நான் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். இன்னொன்று சொல்றாரு, பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆயத்தப்படுத்தின இடத்தை அவங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இயேசு பேசுகிறார். இன்னைக்கு செம்மறி என்ன, ஆடு என்ன, இதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பார்த்து நம்ம செய்தியை முடிப்போம். செம்மறியும் வெள்ளாடும் அப்படிதானே போட்டிருக்கு. செம்மறியும் வெள்ளாடும். நல்லா கவனிங்க. செம்மறி வெள்ளாடு என்ன வித்தியாசம்? செம்மறி என்ன வித்தியாசம் தெரியுமா? செம்மறி ஆடுக்கும் வெள்ளாடுக்கும் பிரதர் நல்லா கவனிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? எல்லாரும் கேட்குறேன், எல்லாரும் பேசணும். நல்ல பாயிண்ட். அடுத்து செம்மறிக்கும் ஆடுக்கு என்ன வித்தியாசம்? ருசி. ருசி வித்தியாசமா? ஆட்டுக்கு ஒரு தனி ருசி, செம்மறிக்கு ஒரு ருசியா? நல்லா கவனிங்க. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்ல நான் சொல்றேன், the sheep is a flock mentality. அது வந்து மேய்ப்பன் இல்லாமல் அதனால வாழ முடியாது. மேய்ப்பன் இல்லாமல் வாழ முடியாது. the sheep always needs a shepherd. அதனால தான் இயேசு யோவான் 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் இயேசு சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். மை ஷீப், அதான் போட்டிருக்கு, கோட்டுன்னு போடலை. மை ஷீப் லிசன்ஸ் டு மை வாய்ஸ். ஸோ இந்த செம்மறி ஆடுக்கு மேய்ப்பன் தேவையாக இருக்குது. அதுக்கு வந்து மேய்ப்பன் இல்லாமல் அதனால் முடியாது. யாராவது ஒரு ஆள் மேய்க்கணும். அதனால தான் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல என்னுடைய ஜனம் இருக்குதுன்னு சொல்லி இயேசு அடிக்கடி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர் தன்னை மேய்ப்பன் என்று அவர் தன்னை அடையாளம் பண்ணிக்கும். ஏன்னா தாவீது அதிகமாக அவர் மேய்ப்பனாக இருந்த அந்த பாடல்களை இயேசு கிறிஸ்துவை பார்க்காததுக்கு முன்பதாகவே அதே காரியத்தை அவர் தேவனுக்கு அவர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார்னு சொல்லி தாவீது தன்னை
ஆடாக எப்படி கற்பனையில அந்த பாடல்களை அவர் எழுதுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் தன்னை ஆடு போல, என்னையும் அப்படித்தானே கடவுள் என்னை நடத்துறப்ப எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க, எவ்வளோ நல்ல ஒரு காரியம் பாருங்க. ஸோ இந்த ஷீப் வந்து ஆல்வேஸ் நீட்ஸ் அ ஷெப்பர்ட். ஆனால் கோட் அப்படி இல்லை, த இண்டிபெண்டன்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு மலை மேலெலாம் ஏறும். ஏதோ ஒரு கோட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோட் மட்டும் நிற்கும். அது அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு? தனியாக என்ன பண்ணிகிட்டு இருக்கு? தன்னிச்சை, நோ ஒபீடியன்ஸ், இண்டிபெண்டன்ட், த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். மேப்பன் வேணாம். இன்னைக்கு இந்த காலத்தில் இதுதான் நடக்குது. நல்லா கவனிங்க. மேப்பன் தேவையில்லை, நம்மளை யாரும் நடத்த வேண்டாம். அதெல்லாம் ஆடு, அதெல்லாம் இடது பக்கம், லெஃப்ட். இன்னைக்கு அமெரிக்காவில் பாருங்க லெஃப்ட்னு சொல்றாங்க. லெஃப்ட்னா இதை வச்சு தான் சொல்றாங்க. those who are unrighteous, left, the left wing அப்படி சொல்றாங்க. யாரும் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, என்னை யாரும் நடத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார் சத்தத்தையும் கேட்க மாட்டேன், அதான் அர்த்தம். இயேசு சொன்ன 10வது அதிகாரம் 27வது வசனம் யோவான் புஸ்தகத்தில் இயேசு சொன்னதை அப்படியே திருபாலையே செய்வாங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அப்படின்னா என் ஆடு அல்லாதவர்கள் என்னது? என் சத்தத்தை கேட்காது, கண்டித்தல் பிடிக்காது, பொறுப்பு பிடிக்காது, எது சொன்னாலும் பிடிக்காது. இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை. தனக்கென்று சொந்தமாக உபதேசங்களை கண்டுபிடிச்சு சொந்தமாக பைபிள் இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுது, பைபிள் இப்படி பேசுது, அப்படி பேசுது. பைபிளில் எங்கேயுமே குளிங்க அப்படின்னு சொல்லலை, தண்ணி ஊற்றி குளிங்கன்னு சொல்லலை. அதனால் குளிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். குளிக்கிறோமா இல்லையா? ஸோ பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி எனக்கு இந்த சத்தம்லாம் பிடிக்கல, இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவர்களுக்கு நான் பார்த்து உங்களை சொல்கிறேன், கவனமாக இருங்க. பி கேர்ஃபுல். உங்களை பார்த்து தான் இயேசு பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செம்மறியாக இருக்கிறோமா, ஆடாக இருக்கிறோம், வெள்ளாடாக இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. மேப்பன் வேணாம். என்னால் இன்னொன்று, இந்த ஷீப்புக்கு வந்து ஃப்ளாக் மென்டாலிட்டி இருக்கும். ஒன்றா சேரும். இந்த கோட் மட்டும் தனியாக போகும். திறந்து விடுங்க, ஒன்று மட்டும் தனியாக போகும். திருப்பி இழுத்துட்டு வந்து கட்ட வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எங்க தேவ ஜனம் கூடுதோ அந்த இடத்துல நம்ம இருக்க பழகணும். அங்க நம்ம அந்யோன்யத்தை காத்துக்கொள்ள நம்ம ஆசைப்படும். அங்க ஒரு ஒற்றுமையை நம்ம கத்துக்கொள்ள ஆசைப்படணும். பிரிஞ்சு போகிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு சபையில் அதிக இடங்கள்ல, உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெரிய ஒரு வேதனையான காரியமாக இருக்கிறது. நிறைய ஆடுகளை பிசாசு சபையில் வழி நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் வழி நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுடைய சொந்த ஆடுகளை அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இங்கே இயேசு செம்மறியை தேடி வந்திருக்கிறார். செம்மறியை இயேசு தேடி வந்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை வாழுகிறது, அதுதான் நமக்கு நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போகிறதாக இருக்கும். பிரியமானவர்களே, செம்மறி அது கண்டிப்பா மேப்பன் வேணும். மேப்பன் இல்லாம அதனால இருக்க முடியாது. ஆமென். ஆடு தன்னிச்சையா இருக்கும், எது சத்தத்தும் கேட்காது, முரட்டாட்டம் செய்யும். இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். வாசிப்போம் 35வது வசனம். வாசிப்போம் 35, 36. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். தாகத்தை தீர்த்தீங்க.
அந்நியனாய் இருந்தேன், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். என்னை விசாரிச்சீங்க. காவலில் இருந்தேன், சிறையில இருந்தேன், என்னை பார்க்க என்னை வந்து வந்தீர்கள். பார்த்தீங்க. அப்புறம் 37. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்ப 40வது வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாக மிகவும் சிறியவனாய் இருக்கிற என் சகோதரனுக்கு நீங்க ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்வீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அதை எனக்கே செய்தார்கள் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். 45. அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். சிறியவனாய் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு எதை நீங்க செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க. சிறியவனாய் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு எதை நீங்க செய்யலையோ அது நீங்க எனக்கும் செய்யல. அப்ப வித்தியாசம் என்ன? ஆடுகளுக்கும் செம்மறிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒன்று பார்க்கும் போய் செய்யும், ரெண்டாவது பார்க்கும் போய் செய்யாது. The sheep saw and did. That's why they are categorized as sheep. The goat saw and did not do. செய்யல. அதனால தான் ஆடுகளை கர்த்தர் இடது பக்கமாய் தள்ளி விடுகிறார். நமக்கு நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தும் செய்யாமல் இருப்பது பாவம். அல்லேலூயா. அப்ப ரெண்டு சைட்ல தரப்புல இருந்து கூட கடவுளை பார்த்து, அந்த நியாயாதிபதியை பார்த்து, அல்லது ராஜாவை பார்த்து, மனுஷகுமாரனை பார்த்து, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை பார்த்து, இதெல்லாம் நாங்க எப்பதான் செஞ்சோம்? அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க உணவு கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு நீங்க தண்ணீரை கொடுத்தீங்க. நான் அறியாதவனாக அலைந்தேன், என்னை நீங்க சேர்த்து கொண்டீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்க வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை வந்து கவனிச்சிங்க. நான் சிறையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு சபைக்கு இதுதான் பெரிதான ஒரு அழைப்பாய் இருக்கிறது. ஆடுகளை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இதெல்லாம் நீ செய்யாத பட்சத்தில் இதனாலே நீ நரகத்துக்கு போவ என்று சொல்லி சொல்லுகிறார். இதெல்லாம் நீ செய்யாத பட்சத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நம்மளை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்க சொல்லுகிறார். நான் ஒன்று சொல்லித்தரேன், உங்களுக்கு எப்படி நேசிக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது அவனுடைய ஆத்மா, ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுடைய ஆத்மா நித்திய நரகத்துக்கு போகுது என்று சொல்லி நீங்கள் அறிஞ்சிருந்தோம், அவனை பார்த்துட்டு நீங்கள் தெரியாத மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தான் அது ஆபத்து. இப்போ நீங்கள் அந்த சபையை முடிச்சுட்டு அங்கங்கே வீதியிலையும் ரோட்லையும் நீங்கள் நடக்க போகிறீங்க. சுற்றி உலகத்தை பாருங்க. இவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் நிற்பார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்த்து கொள்ளும்படி தான் ஆண்டவர் நமக்கு தாளந்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இவங்களை எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு இயேசுவை அறியாமல், இயேசுவை தெரியாம? அவங்கள பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு நீ மரித்தினா உன்னுடைய ஆத்மா தேவனிடத்துக்கு போகணும். உன் ஆத்மா கடவுளுக்கு சொந்தம். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப தயக்கப்படுறோம், பயப்படுறோம். ஏதாவது குறை சொல்லிடுவாங்க,
ஏதாவது நம்மளை பிடிச்சி போட்டுருவாங்க. ஏன்னா வீடியோவில் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், அங்கங்கே இயேசுவை குறித்து பிரசங்கித்தால் இவன் துன்புறுத்துறான், அவன் துன்புறுத்துறான், மிரட்டுறான், இந்த லாயர் எழும்புறான், அவன் எழும்புறான். எவன் எழும்புனா என்ன? சத்தியம் சத்தியம்தான். பிசாசுடைய நோக்கம் என்ன? ஜனங்களை சத்தியம் பக்கமாக திரும்பக்கூடாதபடி அவர்களை நித்திய நரகத்துக்கு தள்ளிவிட்டோம். இன்னைக்கு இந்த கிறிஸ்து சத்தியத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாதபடி இன்னைக்கு எதிர்த்து வராங்க பாருங்க. ஒருவேளை அந்த எதிர்ப்புல அந்த ஜனங்க ரட்சிக்கப்படாமல் போவார்களானால் நாளைக்கு தேவனை முகமுகமாய் பார்க்கும்போது அவங்க மனசை அடிச்சுக்குவாங்க. இவன் பேச்சை கேட்டு இன்னைக்கு இயேசுவை இழந்துட்டோம்னு சொல்லி. அதையும் சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லோரையும் போய் சந்திக்க வேண்டும். வியாதிஸ்தர்களை சந்திக்கணும், சிறையில் இருக்கிறவர்களை போய் சந்திக்கணும், வஸ்திரம் இல்லாதவர்களை போய் சந்திக்கணும், பசியாக இருக்கிறவர்களை நம்ம போய் சந்திக்கணும், தாகமாக இருக்கிறவர்களை நம்ம போய் சந்திக்கணும். We must go and meet these people. The poor, the needy. They are the best people in the church. These people are the best people. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனை காப்பாற்றி கொண்டு வாங்க, கடைசி வரைக்கும் நன்றியாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி கொடுப்போமே, ஆனால் அவன் கடைசி வரைக்கும் சபைக்கு உண்மையாக இருப்பான். ஒரு ஆளை பார்த்து கடவுள் உங்களை நேசிக்கிறாருங்க, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார், உங்கள் ஆத்துமா அவருக்கு சொந்தம், அந்த 2-3 வரியை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த இயேசுவை அறிஞ்சு கொள்ளணும்னா என் கூட வாங்க, ஒரு நாள் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதை நீங்கள் சொல்ல பழகணும், செய்ய பழகணும். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அவருடைய ராஜ்யத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சர்ச்சுக்கு கிளம்பி வரும்போது உங்கள் வீட்டில் மற்றவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு விட்டுட்டு வரீங்களே, நாளைக்கு அவன் ஆத்துமா போய் நித்திய நரகத்தில் போய் விழும் போது உங்களை பார்த்து கேட்பான், நான் படுத்து தூங்கினா உங்களுக்கு என்ன என்னை எழுப்ப தெரியாதானா? உங்களை பார்த்து அவன் கதறுவான். அவன் உங்களை பார்த்து கத்துவான், என்னை அடிச்சாவது கூட்டிட்டு போயிருக்கலாமே, என்னை உதைச்சாவது கூட்டிட்டு போயிருக்கலாமே. அதையும் சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களே. பசி, தாகம், வேதனை, உடை இல்லாம சிறையிலையும் வியாதியிலையும் இருக்கிற ஜனங்களை நம்ம போய் தேடி சந்திச்சு அவர்களை இயேசுவின் அன்பை நம்ம குறித்து பேசும்போது நம்ம அப்போ செம்மறி ஆடாக, இயேசு சொன்னதை செய்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. செம்மறிக்கு அதுக்கு இருக்கிற மதிப்பே அது வெளியே இருக்கிற அந்த ஊழ் தான். ஆடுக்கு மதிப்பே இல்லை. வெட்டுனா பிரியாணி, அவ்வளோதான் அதுக்கு மதிப்பு. ஆடு இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது, வேற ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் அதோடைய தோல் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் ஷீப் இருக்குல்ல, அதோடைய தோல் அதை எடுத்து உடை செய்தாலும் எது செய்தாலும் விலை கூட. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஷீப்புக்கு ரொம்ப தாழ்மை இருக்கும், ரொம்ப தாழ்மையாக இருக்கும். ஆனால் அந்த ஆடுக்கு ரொம்ப பெருமை இருக்கும், அதனால தான் கொம்பு இருக்கு. அதுக்கு கொம்புலே முட்டும், பார்த்தீங்களா? ஆடு முட்டும் பாருங்க. முற்ற குணம் ஆடு. என்னது? முற்ற குணம். பின்னாடி கால் எடுத்து வைக்கிறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமா, 2 அடி பின்னாடி வைக்கிறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகே, ஏன் அது சார்ஜ் பண்றதுக்கு, அட்டிக்கிறது தான். அது என்ன செய்யுது? சார்ஜ் பண்றதுக்கு தான். இந்த செம்மறி பசுமையான புல்லை தான் அது சாப்பிடும். அதுக்கு பச்சை பச்சைன்னு சுத்தமா இருக்கிற புல்லை தான் அது சாப்பிடும், தேர்ந்தெடுத்து சாப்பிடும். சும்மா கண்டதையும் சாப்பிடாது. ஆட்டை விடுங்க, காஞ்ச புள்ளியும் சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிடும். வச்சு சாத்தி விடும், எது கிடைக்குதோ அந்த நேரத்தை ஜம் சாப்பிட்டுட்டே போகும். ஆனால் செம்மறி அப்படி இல்லை. அதனால தான் மேப்பன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேற்று, புல்லுள்ள இடங்களிலே மேற்று. அது நல்ல புல்லை தான் சாப்பிடும், நல்ல தண்ணியை தான் அது குடிக்கும். இன்னைக்கு நம்ம செம்மறியா இருக்கிறோமா, ஆடா இருக்கிறோமா?
நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசுங்க வந்து இந்த சபையில் நின்று 2 குரூப்பாக நம்மளை பிரிக்கிறாருன்னா நம்ம எந்த குரூப்பில் இருப்போம்? சிந்திச்சு பாருங்க. அவர் எதிர்பார்க்கறது பெருசாக ஒன்றுலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தன் பசியாக இருக்கிறானா அவனை போய் விசாரின்னு சொன்னார். அது செய்ய கஷ்டப்படுறோம் இல்லை. பெரியமானவர்களே, இன்னையிலிருந்து நம்ம அதுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெபிக்கணும். தெரியுங்களா, நான் என்னோட சாட்சியை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு ஆத்மாதாயம் செய்யணும். பழைய சேஷன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே அது நடந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஜெபம் பண்ணிட்டு ஆத்மாதாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நேராக போய் என்னுடைய சேர்ச்சி கீழே மோட்டரை பார்க்கிங் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டேன். இன்னைக்கு யாருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்றுட்டேன். அந்த இடம் ஒரு வெடிச்சோடி போன ஒரு இடம். யாரும் இல்லை, ஹியூமன் மூவ்மெண்டே கிடையாது அந்த இடத்துல. ஒரு கோனரான இடம். அங்கே போய் நான் மோட்டரை போட்டுட்டு உக்காந்துட்டேன். அப்போ அந்த நேரத்தில் நான் சும்மா நடந்துக்கிட்டு ஜாம் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு தூரத்துலேருந்து ஒரு மோட்டர் வந்துச்சு. என் மண்ணுக்கு மோட்டர் வந்துச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு மோட்ரு. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்படியே போனார். நான் இருக்கிற பில்டிங்க்கு பின்னாடி பில்டிங்கில் அப்படியே மோட்டர் சுற்றி வந்து அங்கே ஜாம் ஆயிடுச்சு. திருப்பியும் மோட்டர் பிரேக் டவுன். சரி, நான் நிற்கிற இடத்துல உன் பிரேக் டவுன் ஆச்சு, நீ என்கிட்ட வரல. நீ இருக்கிற இடத்துல பிரேக் டவுன் ஆச்சு, நான் வரேன்னு சொல்லி நான் போனேன். என்னென்ன ஆச்சு? மோட்ரு என்ன தெரியலையா? அங்கே வந்து கெட்டு போகுது மோட்ரு. என்ன ஆண்டவர் என்ன சந்திக்கத்தான் உங்களை எங்கள் மோட்டரை நிறுத்தியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? நான் அங்கே சேர்ச்சுக்கு தான் போகிறேனே, இன்றைக்கி வரீங்களா சேர்ச்சுக்கு அப்படின்னு பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் அன்றைக்கி சாயங்காலம் அவங்க குடும்பத்தை நான் சேர்ச்சுக்கு கொண்டு வந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் ஆத்மாவே உங்கள் கண்ணு முன்னுக்கே வந்து நிறுத்துவார். யூ வில் ஸ்டார்ட் டு அட்ராக்ட் பீப்புள். அல்லேலூயா. வந்து சத்தியம் கேட்டு வளர்ந்தோன்னே இந்த கொம்பு முளைச்சி ஆடு மாதிரி போகிறவங்கள விட்டுருங்க. நமக்கு புது ஆத்மாவை, செம்மறிகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல ஜனங்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயம் ஆடுகளை கர்த்தர் நமக்கென்று வச்சிருக்கிறார். இதே பட்டணத்தில் 40,000 பேர் இருக்கிறாங்க. 40,000 இந்தியன்ஸ். நான் செஞ்ச ஆய்வு 2015 நான் செஞ்ச ஆய்வு 41,000 தமிழர்கள் இந்த உளுலங்காட் காஜாங்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 41,000 சிந்திச்சு பாருங்க. 40க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கு. அப்போ கணக்கிடும் போது இப்போ இன்னும் குட்டி குட்டியான நிறைய சபைகள் இன்னும் உருவாகிக்கொண்டே போயிட்டு இருக்குது. நம்மளுடைய பொறுப்பு என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நம்மளை பார்த்து? ஒரு காலத்தில் எஜமானன் வந்து நம்ம முன்ன நம்மளை அழைத்து, நம்மளோட ராஜா நம்மளை அழைக்கும் போது, சிறியவனாய் இருக்கிற உன் சகோதரனுக்கு நீ எதெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச என்று சொல்லி இயேசு நம்மளை பார்த்து நம்மளை பாராட்டி இயேசு சொல்லணும், உனக்காக நான் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணின தேவ ராஜ்யத்தைக்குள்ள நீ பிரவேசி, ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசி, நித்திய ஜீவனுக்குள்ள நீ பிரவேசி. நித்திய ஆக்கினையா நித்திய ஜீவனா? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மட்டும் ரட்சிப்பு அடைந்து உங்கள் கூட இருக்கிறவங்க ரட்சிப்பு அடையாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு துக்கமான, ஒரு வேதனையான ஒரு காரியம். அல்லேலூயா, ஆமென். நிச்சயம் எப்படியாவது நம்ம யாருக்காவது நம்ம சுவிசேஷம் சொல்லி தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, ஆமென். யாராவது நம்ம போய் சந்திச்சு தான் ஆக வேண்டும். Have that mindset, have that burden, have that desire to go and visit people, meet people. அந்த நாட்களில் 90களில் எப்படி ஜனங்க சபைக்கு வந்தாங்க, ஒருவர் போய் வீடு சந்திப்பு போவாங்க. எல்லாரும் கிளம்பி வீடு சந்திப்புக்கு போவாங்க. பட்டணமாக போவாங்க. இங்கேருந்து அங்கே போவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. ஒரு ஆத்மா அழிஞ்சு போயிடக்கூடாதபடி இங்கேருந்து நான் சுங்காய்ப்பிள்ளை வரைக்கும் நான் போயிருக்கிறேன், ஆளுங்களை சந்திக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு. மம்பா வரைக்கும் போயிருக்கிறேன், ஆளை சந்திக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு. அல்லேலூயா. சிரம்பான்லாம் போயிருக்கிறோம். எவ்வளோ தூரம் வேணாலும் போயிருக்கிறோம்.
ஒரு ஆளை சந்திப்பதற்கு. அல்லேலூயா. நம்ம போய் விதைச்சிட்டு வருவோம், ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள அவர்களை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 25வது அதிகாரம் நல்லா நீங்க சிந்திக்கணும். என்னன்னு சொன்னா, கடவுளுடைய ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான மெத்தட் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, அவர் மனுஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ராஜ்யத்தையும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் சம்பாதித்த ஆஸ்தியையும் பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஊழியத்தையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இட்ஸ் ஆல் அபவுட் டெலிகேஷன். எல்லாம் கடவுள் தான் வந்து செய்வார்னு இல்லை, அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால், இருக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா, நீங்க அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நீங்க இருக்க வேண்டும். எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா.